கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ஒருத்தன் வந்து சர்ச்சிலையும் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு, மசூதியிலையும் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு, இந்து கோயிலையும் பிச்சை எடுத்துக்கிட்டு, நான் எல்லாத்துக்கும் சமத்துவமான ஆளு அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? அண்ணாமலையை கொடுத்த நீங்க ஏன் உதயநிதி சின்ன மேளத்தை ஏன் கொடுக்கல? அவரே கொடுத்துருக்கணும்ல. கோயில்ல 3 கோயிலையும் பிச்சை எடுக்கிறவனுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன் பார்வை பதிவு பண்றேன். இது உண்மை தானே? இது அறிவு வேண்டாமா சார்? அவருக்கு பொழைப்பு நடத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணுவார். நீ தேசத்துக்கு மேல நம்பிக்கை உள்ளவன், தேசியவாதியா இருந்தீங்கன்னா நீ அங்க எதுக்கு போற? தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து, இது என்ன குத்து உனக்கு? உங்களுக்கு பொழைப்பு வேணா பண்ணிட்டு போங்க. அதுக்கு இப்படி எல்லாமா பேசுவீங்க நீங்க? அதுக்கு அண்ணாமலை தான் கிடைச்சாரு உங்களுக்கு. அந்த பக்கம் மோடியை நல்லா ஆதரிக்க வேண்டியது, இந்த பக்கம் தமிழக பாஜக நாசமா போறதுக்கு அவ்வளவு வழியும் பண்ண வேண்டியது. தினசரி அவங்க வந்து நோண்டிக்கிட்டே இருந்தா எப்படி ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு? அப்புறம் வந்து உங்களுக்கு 15 பேருக்கு மேல வேட்பாளர் இருக்க ஸ்ரீராம் சேஷாத்ரி. இந்த ஈனப்பிறவிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு சொம்பு தூக்கிட்டு திரியுறீங்களா? அதிமுக சொல்லுங்க, இந்த ஆளை சொல்லுங்க. குறிப்பா கவுண்டர் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் கூட எடப்பாடிக்கு ஓட்டு போட தயார் இல்லை. ஒரு பெரியவர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த ஐயா பேரை சொல்லி விடவே வேண்டாம் விடுங்க. அவர் என்ன, அவரு எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தக்காரர் சுற்றி வளைச்சு பார்த்தா அவர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? அப்ப அந்த இடத்துல நீங்க எல்லாம் சொந்த ஒரே இதுதான். அந்த இடத்துல நீங்க யாருக்குன்னு பார்க்கும்போது இப்படி வருதா இல்லையா? இப்போ அந்த இடத்துல நீங்க அண்ணாமலையை வெளியே வெட்டி விட்டுறீங்கன்னா அந்த ஓட்டு உங்களுக்கு வரும்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. இந்த கருத்து கணிப்பு நடத்தினாரு பாருங்க. அது சேனல் 5 தமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகரும் மூத்த பத்திரிகையாளருமான சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் 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 ரூபன். வணக்கம் சார். அண்ணாமலை மதுரையில் அந்த கூட்டத்தை பார்த்துருப்போம். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த கூட்டம் வந்து இன்னும் 3 வருஷம் கழிச்சு நீங்க நயனாருக்கு பார்த்தாலும் வருங்கிற மாதிரி ஒரு டாமினேட் பண்ற மாதிரியே பேசுறாங்களே. இது முதல்ல அழகா? ஏன்னா ஒரே கட்சியில இருந்துக்கிட்டு இது போன்ற செயல்கள், இது எதுக்கான வேலை? அதுக்கப்புறம் நீங்க ஏன் சார் இவ்வளவு நாளா கொடுக்கறது இல்லை? கடைசி காணொலி பார்த்துருப்போம், ஒரு ரீசன் சொன்னீங்க. இல்லை, அதாவது வந்து நான் வந்து என்னென்னா, அண்ணாமலை அவருக்கு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் உண்மையை சொல்கிறதா இருந்தால், ஒரு 88 89 இருந்து முதல்ல எங்கள் ஊரில் பிஜேபி கொடியை கட்டின தொடக்க நாளே நான் தான். 92 அயோத்தியில் அந்த பாபர் மசூதிங்கிற அந்த பில்டிங்கை இடிக்க போனதில் நானும் ஒரு ஆள். அங்கே தங்கி இருந்தது வந்து இப்போ நாகர்கோவில் எம்எல்ஏ இருக்கார் MR காந்தி. அவங்க அண்ணாச்சி இருந்த அதே டென்ட்டில் தான் நாங்கள் இருந்தோம். 18 பேருன்னு நினைக்கிறேன். அந்த 18 பேரில் நான் ஒருத்தன். அதனால் ஆதாரப்பூர்வமாக அவரே இருக்கார். ஒரு MLA நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அல்ல, இப்படிப்பட்ட ஆள் தான் நான். நமக்கு சித்தாந்தம் அது. இந்த சித்தாந்தம் தான் நல்லது, நாட்டுக்கு நல்லது, தேசியம், நேஷன் ஃபஸ்ட்டுங்கிற சித்தாந்தம். அதனால் நம்ம அந்த நிலைப்பாட்டில் இருந்து அப்புறம் நம்ம வந்து வேலைக்கெல்லாம் வந்து எல்லாம் வந்துட்டோம். இந்த இவ்வளவு இடைவெளி, அதாவது 90ல் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக நம்ம இதெல்லாம் கவனிச்சுட்டு வரும்போது ஒரு விஷயம் நமக்கு புலப்படுது. தமிழகத்தில் அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இல்லை. திமுக விட்டு அதிமுக வந்துன்னா ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம், இந்த ரெண்டும் இல்லாமல் புதுசாக ஒரு இது வர்றதுக்கு இது ஒரு அண்ணாமலை ஒரு காரணமாக இருந்தார். நம்ம பார்வையில் இருந்தார். எல்லாரும் இதை ஒத்துக்கிறாங்க. அவர் வந்தால் தான் பழையபடி காமராஜர் ஆட்சி மறுபடியும் வரும். அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் தான் இந்த அண்ணாமலை. இந்த கருத்து எல்லாருக்குமே உண்டு, எனக்கும் உண்டு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை வந்து நழுவ விட்டுட்டாங்க பாஜக மேலிடம். குறிப்பாக அமித்ஷா இந்த இடத்துல வந்து தவறு செய்து விட்டார் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. என்னுடைய நம்பிக்கை அதில் போச்சுது. 2026 பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சியாவது அமையும். திரு அண்ணாமலை IPS வந்து ஒரு முதலமைச்சராக இருப்பார். அப்போ தமிழ்நாட்டில் இந்த மாற்றங்கள்லாம் நடக்கும். டாஸ்மார்க்லாம் ஒழிப்பாங்க. பாருங்கள், எல்லா ஏரியாவிலும் சந்து பூந்தெல்லாம் வந்து போதைப் பொருளெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதை பற்றி யாரும் கண்டுக்கிற மாதிரியும் தெரியல. அப்போ அது அடுத்த தலைமுறையை நாசம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சீர்படுத்துறதுக்கு ஒரு மனிதர் இவரால் மட்டும்தான் சாத்தியப்படும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால அதை நம்ம நம்பி இருந்தோம். அவரை வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு அது அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் வந்தங்க இதில் எல்லாம் புதிய கல்விக் கொள்கை வந்துருமா தமிழ்நாட்டில்? இல்லைன்னா அந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்திடுவாரா? நவோதய பள்ளிகளை தமிழ்நாட்டில் உடனே திறந்து விட்டுருவாரா? உடனே இது வரைக்கும் இல்லை. இவர் வந்த உடனே நான் பண்ணிடுவேன்னு சொல்லுவாரா? இல்லைன்னா வந்து வக்பு வாரிய திருத்தர் சட்டத்தை உடனே நான் நடைமுறைப்படுத்த போகிறேன்னு சொல்ல போகிறாரா? இல்லை நீட்டை எதிர்த்து நான் வந்து என்னமோ பேச மாட்டேன்னு சொல்ல போகிறாரா? இல்லைன்னா புதிய இது காமன் சிவில் சட்டம் வரும்போது நான் அதை ஆதரிக்க போகிறேன்னு சொல்ல போகிறாரா? என்ன சொல்ல குறைந்தபட்சம் 2026 வரைக்கும் இந்த கூட்டணி இருக்குங்கிறதே அவர் சொல்லியிருக்காரா இது வரைக்கும்? இல்லை, ரொம்ப அதை விட ரொம்ப 2 மாதம் ஆச்சு. எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் தலைமையில் தான் தமிழகத்தில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லி அமித்ஷா அறிவிச்சுட்டு போயிட்டார். கூட்டணி ஆட்சி தான் நடக்க போகுதுங்கிறதையும் அறிவிச்சுட்டு போயிட்டார். இவங்க கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்கிறாங்க.
2026 வரைக்கும் இந்த கூட்டணி நீடிக்கும் முன்னையாவது எடப்பாடி பழனிசாமி எங்கேயாவது ஒரு இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரா? எதுவுமே கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து முதல்ல நான் கணிச்சதுனால இது வந்து தேராது, இந்த கூட்டணி கட்டமண்ணா போகக்கூடிய கூட்டணி தான், நான் என்னுடைய பார்வையை நான் பதிவு பண்ணேன். அதனால் இதில் வந்து இந்த தேசியவாதி அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த பேய்க்கு பயந்து பிசாசு கையில் கொண்டு கொடுத்த மாதிரி இருக்குது. அதோட பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு மூடு விழா. இதே சீட்டில் உட்கார்ந்து தான் நான் சொன்னேன். அண்ணாமலையை மாற்றிக்கிட்டு கமலாலயத்துக்கு திண்டுக்கல்லேருந்து ஒரு பெரிய பூட்டை வாங்கிட்டு வந்து பூட்டுங்கன்னு சொன்னேன். நான் அந்த இதே சீட்டில் உட்காந்து தான் இதை பேச ஆரம்பித்தேன். இதே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அதே மாதிரி தான் அது போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஏன் போட்டு தொண்டை தண்ணி வைத்த கத்திட்டு கிடக்கும்? அதுக்கு பதிலாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு 21 வருஷம் நெருங்குது. இது இவ்வளோ நாளும் நம்முடைய இலக்கை நோக்கி போனோம். அந்த சினிமாங்கிற துறையில் டைரக்டர் ஆகணும், அதுக்கு சாதிக்கணும், அங்கே நிறைய விஷயங்களை பேசணும். பெரிய திரையில் பேசுவோம், சின்ன திரையில் பேசுகிறத விட்டுட்டு கொஞ்ச நாள் அங்கே பேசிட்டு அப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை தொடங்கினேன். இதுதான் உண்மையான காரணம். படப்பிடிப்பு வேலைக்கு அதுக்கு வந்து கிரவுட் ஃபண்டிங்கில் தான் போகிறேன். அதுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. அதையும் ஃபண்டை ரைஸ் பண்ணிட்டோம். கிட்ட நெருங்கி வந்துட்டு பாதி கிணறு தாண்டிட்டோம். மிச்சத்தையும் நாங்கள் பண்ணிவிட்டு கிட்ட வேலையை தொடங்கலாம். அதுக்கு அந்த நேரத்தையும் நம்ம காலத்தையும் செலவு பண்ணால் நல்லா இருக்குமேங்கிறது நான் இது வரைக்கும் இந்த நேர்முகங்கள்லாம் கொடுக்காம போனதுக்கு அது காரணம். அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆமாம், கேள்வி ரங்கராஜ் பாண்டே இப்படி சொல்லியிருக்காரு. அதாவது ரங்கராஜ் பாண்டே மட்டும் இல்ல, குறிப்பா ஒரு சில பேர் வந்து இப்படிதான் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு அதில் இவரு முக்கியமாக சொன்ன. நானும் அந்த வீடியோ இதனுடைய இதை பார்த்தேன். திமுக மேடையில் போய் நின்று பேசிக்கிட்டு வந்த ஒருத்தர் பாஜக மேடையிலையும் வந்து நின்று பேசுறாருன்னா இவரை நீங்க எந்த கணக்கில் சேர்ப்பீங்க? அப்போ அப்படியே போய் நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க வந்து தூபம் போட்டுட்டு அடைக்கணும்னா சார், அண்ணாமலை வந்த பிறகுதான் சார் தமிழ்நாட்டில் பாஜகவே வளர்ந்துருக்கு. கட்சி எங்க இருக்குன்னு கேட்டாங்க தெரியுமா? 2014. நான் சொல்றேன், இதுல இல்லை, எல்லாத்துக்கும் சீனியர் நான் தான். ஒரு விஷயம் எடுத்துக்கணும். ஆதரவாளர்னு நடிப்பார், தேசியவாதின்னு காட்டிக்குவார், அவருக்கு பொழைப்பு நடத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணுவார். சிந்தூர் ஆபரேஷன் வந்து அதை பற்றி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணால எதுக்கு பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? சிட்டி யூனியன் பேங்க் ஸ்பான்சர், பணம் கிடைக்குது, அதுக்கு பண்ணாரு. தேசத்துக்கு மேலே உள்ள ஒரு மரியாதை எல்லாம் நடிப்பு சார் அது. நீ தேசத்துக்கு மேலே நம்பிக்கை உள்ளவன் தேசியவாதியாக இருந்தீங்கன்னா நீ அங்கே எதுக்கு போறா? தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து, இது என்ன குத்து உனக்கு? விஷயத்து வரேன். அண்ணாமலைனால பாஜக வளர்ந்துச்சா தமிழ்நாட்டில்? இல்லை தமிழக பாஜகவினால அண்ணாமலை வளர்ந்துச்சா? தமிழக பாஜகவினால தான் அண்ணாமலை வளர்ந்ததுன்னு இந்த ஆள் சொல்றார். நீங்க ஒத்துக்கிறீங்களா அதை? சார், இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் இருந்தார் சார், எல் முருகன். அவர் மேடையில் அதே மேடையில் தானே இருந்தார். எத்தனை பேர் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க? அதுக்கு முன்னாடி 5.5 வருஷம் இருந்தாங்கல்ல, 2 மாநில கவர்னராக இருந்தாங்கல்ல, தமிழிசை சவுந்தரராஜன் அதே மேடையில் தானே இருந்தாங்க. அவங்களுக்கு எத்தனை பேர் கைத்தட்டினாங்க? அதுக்கு முன்னாடி அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தார்ல, மத்திய அமைச்சராக 2 தடவை, வாஜ்பாய் காலத்திலே மத்திய அமைச்சர் வாஜ்பாய் அவர்களுடைய மந்திரி சபையிலே மத்திய அமைச்சராக இருந்தவர். 2 தடவை மத்திய அமைச்சராக இருந்திருக்கார். பாஜக தலைவராகவும் 2 தடவை நீடிச்சிருக்கார். அவர் அந்த மேடையில் தானே இருந்தார். அவர்னால வந்து பாஜக அவர்னால கட்சிக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்தாங்க சார், எல்லா தலைவர்களும் செய்தாங்க, அது பொதுவானது. ஆனால் ஒருத்தன் விஸ்வரூபம் எடுத்து கட்சியை கொண்டு போய் இந்த நோட்டா கட்சின்னு கிண்டல் பண்ண இடத்துல 11.24% ஓட்டு உயரத்துக்கு கொண்டு வந்தாரா இல்லையா? 68 78 ஏதோ இந்த நம்பர் தப்பா கூட இருக்கும், குறைச்சி எடுத்துக்கிடுங்க. 68 இடத்துல கழிஞ்ச 2024 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆண்ட கட்சி, அண்ணா திமுக ஆண்ட கட்சி சார். இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி, பல தடவை ஆளுங்கட்சியா இருந்தது. அண்ணா திமுகவுக்கு சிம்ம சொப்பனமா இருந்த கட்சி. அதை கீழே தள்ளிக்கிட்டு 68 இடத்துல பாஜக சட்டமன்ற தொகுதியில் 68 சட்டமன்ற தொகுதிகளில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் தொகுதிகளில் பாஜக வந்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு, எடப்பாடியினுடைய அதிமுக, அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும், கீழே தள்ளிட்டு முன்னேறி வந்திருக்குன்னா பாஜக வளர்ந்துருக்கா இல்லையா? அதுக்கு காரணம் யார்? அண்ணாமலை தானே சார். தென் சென்னை நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கக்கூடிய தென் சென்னையில் டெபாசிட் இழந்த கட்சி சார் அதிமுக. அதை ஒத்து தானே ஆகணும். 3வது இடத்துக்கு போச்சா இல்லையா? 3வது இடத்துக்கு போச்சு இல்லை அதிமுக. 3வது இடத்துக்கு போன இடம் தானே. அப்புறம் வேட்பாளர் இல்லை, கட்சி அவரால் வளரலன்னு கேட்டிங்கன்னா என்ன இது? கேலி கூத்தா இல்லையா? கேட்குறவன் கேன பையனா என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுவீங்களா? இப்படியே பேசிட்டு போவீங்களா? உங்களுக்கு பொழைப்பு வேணா பண்ணிட்டு போங்க, அதுக்கு இப்படி எல்லாமா பேசுவீங்க நீங்கள்? அதுக்கு அண்ணாமலை தான் கிடைச்சார் அவங்களுக்கு. ஒரு நல்ல மனிதன் அவனை பயன்படுத்தலை, சரி, அது வந்து துரதிஷ்டம் தான். ஆனால் அவர் செவனேனி அவர் ஊரில் போய் ஏதோ ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு ஏதோ விவசாயம் பார்த்துட்டு கிடக்காரு. அப்புறம் ஏன் அவரை போய் நோண்டிட்டு தெரியுறீங்க? அண்ணாமலையை கண்டுபிடிச்சது பாஜக. எல்முருகனை கண்டுபிடிச்சது யாரு சார்? எல்முருகனை கண்டுபிடிச்சது யாரு? தமிழிசை சவுந்தரராஜனை அவங்க காங்கிரஸ் குடும்பம் சார். இதை விட மோசமான நிலைமையில் பாஜக இருந்த நேரம் அது. அந்த நேரத்தில் அந்த அம்மாவை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தது பாஜக தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு அதனால 2 தமிழக பாஜக தலைவர் பதவியை கொடுத்தாங்க, 2 மாநில கவர்னர் ஆக்குனாங்க, அழகு பார்த்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு செய்த மரியாதை செய்தாங்க.
ஆனால் அவங்க வந்த காலகட்டத்தை நம்ம 1000 விமர்சனம் அவங்க மேலே பேசுவோம் சார். ஆனால் அவங்க வந்த நேரம் பாஜக ஒன்றும் தெரியாத நேரம். பாஜகன்னா எங்கேன்னு தெரியாது. கன்னியாகுமரியில் சொல்லுவாங்க எங்கள் ஊரில், அப்புறம் கோயம்புத்தூர் ஏரியாவில் கொஞ்சம் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அப்படி இருந்த காலகட்டத்தில் 2002 2003 அவங்க வந்தாங்க அப்படின்னா சென்னையில் ஒரு பிஜேபி கொடி கட்டின காரை நீங்கள் பார்க்க முடியாது. தமிழிசை சவுந்தரராஜன் மாருதி 800ன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன வண்டியில் இந்த சாலிகிராமம் பகுதியில் நான் கிராஸ் பண்ணி மாலை மலருக்கு போயிட்டு இருக்கும்போது எப்போவாவது கிராஸ் ஆகும், பார்ப்பேன், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓஹோ, பிஜேபி கொடி கட்டின ஒரு கார் வருது. உண்மையிலே எனக்கு அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்க வந்தாங்களா, அது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு குமரியானந்தனுடைய மகள், இதெல்லாம் அது காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பம், மற்ற இதெல்லாம் தள்ளிருங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க வந்த காலகட்டம் வந்து பாஜக இல்லாத நேரத்தில் அவங்க வந்தாங்க. அதனால அவங்களுக்கு அவ்வளோ கௌரவம்லாம் கொடுத்தாங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு வேண்டி பாஜக தான் அவங்கள கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துச்சு, அவங்கள வளர்த்து விட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சரின்னு சொல்லுவீங்களா? அண்ணாமலையினால பாஜக வளர்ந்தது. அண்ணாமலையினால அரசியலையே வேண்டான்னு சொன்னவங்கலாம் அரசியல் பக்கம் கவனத்தை திருப்புனாங்க. இளைஞர்கள் வந்தாங்க, கட்சி காங்கிரஸுக்காரங்க, திமுக காரங்க, கம்யூனிஸ்டுக்காரங்க, இப்படி மற்ற கட்சிக்காரங்களாம் பாஜக பக்கம் நகர்ந்து வந்தாங்க. அதெல்லாம் அண்ணாமலையில நடந்த சிறப்பு அது. ஏன் இதே மாதிரி ஏன் மற்ற தலைவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இருக்கும் போதெல்லாம் ஏன் வளரல? பாஜக வந்து அண்ணாமலை வளர்த்துன்னு ஒரு பத்திரிகையாளர் சொல்றார். தமிழ்நாட்டில் தன்னிச்சையாக செயல்படுறது பிடிக்கலையோ? அது என்ன தேசிய தலைமை? அவர் எங்க தன்னிச்சையே செயல்பட்டாரு? இல்லை, அப்படி ஒரு கிரேட் உண்டாகுதுன்னு நினைச்சு அப்படி பேசுறாங்களான்னு கேட்குறேன். அவரை தலைவர் பதவியிலேருந்தே தூக்கிட்டீங்க சாமி. அவரை தலைவர் பதவியிலேருந்தே மாற்றிட்டீங்க. அவர் ஒரு சாதாரண ஆளாக இருக்கார். தேசிய பொதுக்குழு உறுப்பினர், ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு ஒன்றுக்கு இல்லாத ஒரு இதை போட்டு வச்சுருக்கீங்க, அவ்வளோதானே? அவ்வளோதான். அதில் அவர் இருந்துட்டு போகிறாரு, அவ்வளோதானே? அதுக்கு பிறகு அவரை போய் சீண்டிக்கிட்டே தெரிஞ்சிங்கன்னா அடுத்து இன்னொரு வேலையை இவங்க பார்த்துட்டு இருக்கு. மாரிதாசன் இந்த ஆளுங்க என்ன தேசியவாதின்னு சொல்கிறாரு. அந்த பக்கம் மோடியே நல்லா ஆதரிக்க வேண்டியது, இந்த பக்கம் தமிழக பாஜக நாசமாக போகிறதுக்கு அவ்வளோ வழியும் பண்ண வேண்டியது. இப்பவும் பாருங்க, இந்த கூட்டணி நான் சொன்னமே தான், இந்த இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. இது ஒரு கட்டமண்ணா போகக்கூடிய கூட்டணியாக தான் இருக்குது. அதில் ஒன்றும் சிறப்பாக போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒன்று கேட்குறேன், தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணி இது, அந்த கூட்டணியில் அதிமுக இருக்குது. அவங்க என்ன அறிவித்தார்? அதாவது அமித்ஷா வந்து சென்னையில் வந்து என்ன அறிவிச்சிட்டு போனார்? தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் வந்து அதிமுக தான் தலைமை, அவங்க தான் தலைமை தாங்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். முடிஞ்சு போச்சு, கரெக்டாக. ஆனால் கூட்டணி ஆட்சிங்கிறதையும் அவர் ஒரு லைனை சொல்லிட்டு போனார். மற்றதெல்லாம் விட்டுருங்க, தலைமை அவர் தானே. எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் தானே தமிழகத்தில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர். இந்த கூட்டணியில் என்னென்ன கட்சி இருக்குன்னு அவரை இன்னைக்கு சொல்லுங்கள். தேமுதிக உள்ளே இருக்கா? பாமக உள்ளே இருக்கா? டிடிவி தினகரன் உள்ளே இருக்காரா? ஓபிஎஸ் உள்ளே இருக்காரா? ஜான் பாண்டியன் உள்ளே இருக்காரா? யார் இருக்கா சொல்லுங்கள். அவரை ஏசி சண்முகம் உள்ளே இருக்காரா? பார்வேந்தர் உள்ளே இருக்காரா? யார் சார் அந்த கூட்டணியில் இருக்கான்னு சொல்லுங்கள். பாஜகவும் இது கூட்டணி முடிச்சிட்டீங்க, 2 மாதம் ஆச்சு சார். இதுக்கு என்ன முன்னெடுப்பு எடுத்தீங்க சார்? தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஜெல் ஆகணும்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க தெரியுமா? தொண்டர்கள் வந்து 2 கட்சி கூட்டணி வைக்கும்போது 2 கட்சியினுடைய தொண்டர்கள் கீழ்மட்டத்தில் உள்ள தொண்டர்கள் வந்து ஜெல் ஆகணும் அப்படின்னா ஒன்றுக்குள்ள ஒன்று கலந்துடணும். அப்படியே அந்த அளவுக்கு எந்த இது அவங்களுக்குள்ள பிரிவினே இருக்கக்கூடாது, அவங்கள பூசல்களே இருக்கக்கூடாது, ஒருமிச்சு வேலை செய்யணும் வெற்றி பெற வைக்கிறதுக்கு. வெற்றி பெறன்னா அப்படிதான் வேலை செய்யணும். இதுல ஏதாவது ஒன்று எடப்பாடி முன்னெடுத்திருக்காரா? இன்னும் சார், அண்ணாமலைக்கு பிறந்த நாள் போன 4ஆம் தேதி சார். ஒரு அறிவு இருந்துச்சுன்னா அந்த ஆள் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பாரா மாட்டாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு தலைவர்னு சொல்றீங்க, அண்ணாமலைக்குன்னு ஒரு பெரிய கூட்டம், உங்க பாசையில சொல்ல ஒரு பெரிய கூட்டம் இருக்குங்கிறத ஒத்துக்கிடுறீங்க. அவருடைய கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? ஜெயலலிதா அவங்க அம்மா இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஓட்டு வங்கி இருந்துச்சு, எம்ஜிஆர் அவங்களுக்குன்னு ஓட்டு வங்கி இருந்துச்சு, நமக்குன்னு ஓட்டு வங்கி இல்லைங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தை, நமக்குன்னு ஓட்டு வங்கி இல்லை, நாம போய் கிராமமாக மக்களை சந்திச்சு உருவாக்கணுங்கிறாரு. அப்போ உனக்கு ஓட்டு வங்கி இல்லைங்கிறத உங்களே ஒத்துக்கிட்டீங்களா நீங்களே? ஆனால் அண்ணாமலைக்கு ஓட்டு வங்கி இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அந்த ஓட்டை நீங்கள் அறுவடை பண்ண இடத்துல நீங்கள் தானே இருக்கீங்க. நடிக்கவாவது செய்யணுமா வேண்டாமா? அண்ணாமலைக்கு ஒரு வாழ்த்தை சொல்லி அந்த நீங்கள் அவரை ஏற்றுக்கிட்டு வந்தவங்கலாம் உங்களுக்கு ஓட்டு போட வேணா, இல்லை வெளியே போவானா? நீங்கள் சொல்லுங்கள். அந்த ஓட்டு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, அப்போ அதுக்கு உள்ள வேலையாக பார்க்கணுமா வேண்டாமா? ரெட்டையில நிற்கக்கூடிய இடத்துல வந்து அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க நீங்க? பேசிட்டு இருக்காங்களா இத்தனை சதவீதம் பிடிக்கும், இத்தனை சதவீதம் பிடிக்கும்லாம் சொல்லி. பாஜக காரங்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பாஜக சாயல்ல பேசிட்டு இருக்கோங்கிற, ஊடகத்துல பேசிட்டு இருக்கிற ஒரு போர்வையில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஜக வந்து டாமினேட் பண்ணி தான் பேசுறாங்க. இது வந்து நீங்க கூட்டணி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போகணும், 25 சீட்டு கொடுக்கறதே பெரிய விஷயம். மாரிதாஸ் சொல்றாரு, சவுக்கு சங்கர் 30 சொல்றாரு, அதான் அதிமுக ஆளு. ஆமா, அப்புறம் வந்து சேர்த்துடுங்க, அதாவது ஸ்ரீராம் சேஷாத்ரி 15க்கு ஆள் இல்லைங்கிறாரு.
இது போன்ற செயல் 68 இடத்துல நான் கம்மியாக தான் சொல்றேன், அந்த புள்ளி வரம் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். 68 இடத்துல கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக 2வது இடத்துல இருந்திருக்கு. அதுலேயும் கன்னியாகுமரியில் வந்து நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியிலெல்லாம் பாஜக முதல் இடத்துல இருந்திருக்கு. விளவங்கோடுல வந்து இடைத்தேர்தல் நடந்துச்சு, காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றுச்சாங்க. அங்கே 2வது இடத்துல வந்தது என்ன தெரியுமா? பாஜக. 3வது இடத்துல வந்து அதிமுக. 3வது இடம் சார். அங்கே கிறிஸ்தவங்க அதிகமாக உள்ள ஒரு தொகுதி, அதெல்லாம் சரிதான். அங்கே நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தீங்க சார், ஆளுங்கட்சியாக இருந்தீங்க, உங்கள் ஆட்கள் எம்எல்ஏலாம் உருவான தொகுதி சார். அப்போ அந்த இடத்துலலாம் நீங்கள் அப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிட்டீங்களே. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் பாஜக முதலிடம், கோயம்புத்தூரில் பல தொகுதிகளில் முதலிடம். அதை நீங்கள் லிஸ்ட் எடுத்து அதிமுகவோட பாஜக அதிகமான இடத்துல முன்னணியில் வந்திருக்குல்ல, அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் அந்த சீட்டை அந்த கட்சி கொடுக்கணுமா வேண்டாமா? அதுதானே லாஜிக். 11.24% ஓட்டு பாஜக வாங்கியிருக்கு. அதிமுக எவ்வளோ வாங்கியிருக்கு? திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 19% ஓட்டு வாங்கியிருக்கு. அவ்வளோதானே. அந்த ரேஷியோ அடிப்படையில் ஓட்டை பிரிங்க, இந்த சீட்டை ஷேர் பண்ணுங்க, அதானே முறை. அப்புறம் வந்து உங்களுக்கு 15 பேருக்கு மேலே வேட்பாளர் இருக்கா. ஸ்ரீராம் சேஷாத்ரி 15 வேட்பாளரை இப்போ பட்டுன்னு சொல்லுங்க சார். அவர் மட்டுமா? மொத்தத்தில் ஒரு 15 பேரை பட்டுன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் எத்தனை பேர் அவ்வளோ பேரையும் சொல்லுங்க சார். எவனுக்காவது தெரியுமா சார்? அது ஏதோ 2-3 அமைச்சரை சொல்லுவீங்க, மற்றது தெரியாது சார். CV சரஸ்வதினு ஒரு அம்மா வெற்றி பெற்று பாஜகவில் அமைச்சர் எம்எல்ஏ இருக்காங்கல்ல, இப்போ எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அந்த எம்எல்ஏ இருக்கக்கூடியது அந்த தேர்தலில் 2021 அவங்கள வேட்பாளரை நிறுத்தின போது அவங்கள யாருக்கு தான் தெரியாதுல்ல. அப்போ அது வந்து அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. பாஜகவில் 68 மாவட்டங்கள் 68 இவங்க கூட்டிட்டாங்க. கூடுதல் மாவட்டத்தில் 70க்கு மேலே போயிருக்கோம் வந்திருக்கு. இந்த மாவட்டத்துக்கெல்லாம் தலைவர் இருக்காங்க, அந்த மாவட்டத்துக்கெல்லாம் பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க, அந்த மாவட்டத்துக்கெல்லாம் துணைத் தலைவர்கள் இருக்காங்க. அது போக மாநில அளவில் நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க. மாநில தலைவர், மாநில துணைத் தலைவர்கள், மாநில பொதுச் செயலாளர்கள், செயலாளர்கள், அணித்தலைவர்கள், பிரிவு தலைவர்கள், இவ்வளோ பேர் இருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒரு 30-40 இல்லை ஒரு 60-70 பேர் ஆள் காட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அபத்தம் சார். உள்நோக்கம். தமிழகத்தில் அதிமுக திமுக 2 கட்சி தான் இருக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரை மறுபடியும் ஒரு 25-30 எம்எல்ஏயோட வரணும். அதுக்கு அண்ணாமலையோட ஆதரவு முழுக்க இருக்கணும். அப்போ தான் கொங்கு மண்டலத்தில் அந்த ஓட்டு கிடைக்கும். அது ஒரு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கவுண்டர் சமுதாயத்தில் அந்த ஓட்டு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் கிடைக்கும்னு இருக்குது. நீங்கள் இப்படியே கூறு போட்டுகிட்டே அவரை இடைஞ்சல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அங்கேயும் இளைஞர்கள் ஓட்டு போட மாட்டான். குறிப்பாக கவுண்டர் சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் கூட எடப்பாடிக்கு ஓட்டு போட தயார் இல்லை. ஒரு பெரியவர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? அந்த ஐயா பேரை சொல்லிவிடுவேன், வேண்டாம் விடுங்க. அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தக்காரரை சுற்றி உழைச்சி பார்த்தா அவர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னார்? இப்போ இல்லை, முன்னாடி உள்ள இதில் நான் கேட்டேன், நீங்கள் 2 பேருமே ஒரே சமுதாயம், எடப்பாடி பழனிசாமி நீங்களும் ஒரே சமுதாயம், அண்ணாமலையும் உங்கள் சமுதாயம் தான், வேளாளர் கவுண்டர் அந்த இதில் இருக்கீங்க. இந்த 2 பேரும் கவுண்டர் தானே, நீங்களும் கவுண்டர், நீங்கள் ஏன் வந்து அண்ணாமலையை ஆதரிக்கிறீங்க, நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஏன் ஆதரிக்கலைன்னு கேட்டேன். அந்த டைமில் ஃபோனில் பேசும்போது இப்படி ஒரு உரையாடல் நடந்துச்சு. என்ன தெரியுமா சொன்னார் அவர்? அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கள்ள கவுண்டன், இந்த இன்னு போட்டு சொன்னார், கள்ள கவுண்டன். அண்ணாமலை நல்ல கவுண்டர்னு சொன்னார். அந்த இடத்துல ஏஜி முக்கியம் இல்லை, சொந்தம் பந்தம் முக்கியம் இல்லை, ஒரு ஆளை குறிக்குது. இருங்கிறாரு, இன்னு போடுறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு, அண்ணாமலை IPSக்கு இரு போடுறாரு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் எல்லாம் சொந்த ஒரே தான். அந்த இடத்துல நீங்கள் யாருக்குன்னு பார்க்கும்போது இப்படி வருதா இல்லையா? இப்போ அந்த இடத்துல நீங்கள் அண்ணாமலையை வெளியே வெட்டி விட்டுட்டீங்கன்னா அந்த ஓட்டு உங்களுக்கு வரும்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. சரி, கொங்கு மண்டலத்தில் மட்டும் வாங்கினா போதுமா? OPS, தினகரன், சசிகலா இவங்க இல்லாமல் முக்குளத்தோர் ஓட்டு உங்களுக்கு வந்துடும். எப்படி சார் வரும்? எந்த உலகத்தில் இருக்காங்க இவங்க? அது இந்த இவங்களுக்கு கருத்து கணிப்பு நடத்தினார் பாருங்க, JVC ஸ்ரீராம், அப்புறம் கோலாகலா சீனிவாஸ், இவங்கெல்லாம் சிறந்த தேசியவாதிகள் சார். என்னை விட ரொம்ப வயசில் பெரியவங்க, மூத்த பத்திரிகையாளர்கள். என்ன இளவா சொல்கிறாங்க இவங்க, எனக்கு புரியலை. கிரவுண்டில் கூட்டணியே என்ன அமைக்கலை சார். கூட்டணி எங்கே சார் அமைஞ்சிருக்கு சொல்லுங்கள்? அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி, அதோட முடிஞ்சு போச்சு. என்னைக்கு இந்த கூட்டணி எங்கே முடிவு பண்ணாங்களோ, அடுத்து நடந்த மீட்டிங்கில் தான் முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் ஒரு இதை சொன்னார். 234 தொகுதிகளை நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு சொன்னார். இந்த கூட்டணி அமைஞ்ச உடனே அவங்க டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த மீட்டிங்கில் சொன்னார் 2031 கூட நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு சொன்னார். இந்த கூட்டணி அமைஞ்சதுனால சொன்னார். கூட்டணி அமைஞ்சதுனால மட்டும் இல்லை, அண்ணாமலையை வெளியே எடுத்ததுனால சொன்னார். அவங்க திமுகவுக்கு சிம்ம சொப்பனம் இருந்திருக்கு. வக்கரம்னு இல்லை, திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியது தமிழகத்தில் அண்ணாமலை ஒருவர் மட்டும்தான்.
இல்லை எதிராக செயல்படுத்த தேவை என்ன? இப்போ நம்ம வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம்னா விருப்பமோ விருப்பம் இல்லையா அரவணைச்சு தானே போகணும். அப்போ ஆமா அரவணைக்கவே இல்லையே சார். முதல்ல கூட்டணியே நீங்க அது உருவாக்கல. எதுக்கான வேலைன்னு கேட்குறேன். நீங்க பாஜக இருந்துக்கிட்டு நாங்க பாஜக சார்ந்த ஊடகம் சொல்லி வெளியில ஒரு பிம்பத்தை பேசிக்கிட்டு ஒண்ணும் கிடையாது. இந்த சாப்பாட்டுக்கு வந்து இந்த சோறு இல்லைன்னா கிடைக்காது. இவங்க வந்து தேசியவாதின்னு சொல்லி வியாபாரம் பண்ணலைன்னா வியாபாரம் படுத்துக்கும். அப்போ வியாபாரத்தை நீங்கள் டெவலப் பண்ணணும்னா அப்பப்போ அண்ணாமலையும் நீங்கள் தூக்கி 2 வார்த்தை சொல்லணும். தேசியவாதிங்கிறதையும் அப்பப்போ காட்டிக்கணும். அதை காட்டினா தான் உங்களுக்கு போனியாகும். அதுக்காக வேண்டி இந்த பக்கம் இருப்பாங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய அஜெண்டா என்னென்னா தமிழ்நாட்டில் பாஜக பழையபடி 3% ஓட்டுக்கு போயிடணும். சதவீதம் முக்கியம் இல்லை, வேறு எது முக்கியம் சொல்லுங்கள் சார். நீங்கள் ஒரு சின்ன லாஜிக்கை யோசித்து பாருங்கள். அப்படி சாதாரண ஒரு சாமானியனா நான் சொல்கிறேன், நீங்கள் யோசிங்க. அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையில் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. அந்த கூட்டணி அமைச்சதுனால பாஜக 11.24% ஓட்டுக்கு மேலே ஏறி மேலே வந்துட்டு அந்த கூட்டணி அப்படியே கண்டினியூ ஆனால் என்ன ஆகும்னு யோசித்து பாருங்கள். கிட்டத்தட்ட அதிமுக ரெட்டை இலையை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி வரைக்கும் அது அந்த சூழ்நிலையில் தான் இருக்குது. அதுலேருந்து இன்னும் வெளியே வரல. அது வேறு அரசியல், அதை வச்சுடுங்க. ரெட்டை இலை கிடைக்காம போய் ஒரு செங்கோட்டையின் தலைமையில் இன்னொருக்கு அந்த கட்சி உடையிறதுக்கெல்லாம் இடையில சூழ்நிலை வந்து இப்போ பிடிச்சி காப்பாற்றி வச்சுருக்காங்க. மோடி அமித்ஷா எல்லாத்தையும் வச்சு ஒரு காப்பாற்றி வச்சுருக்காங்க. உண்மையாக தானே? அது என்ன மூடி மறைக்க என்ன தெரியுது? அதுவும் உடஞ்சின்னா அந்த கட்சிக்கு ரெட்டையில் சின்னமே போயிடும். எடப்பாடி ஏற்கனவே 6-7% ஓட்டு அதிமுக இது வரைக்கும் இல்லாத வகையில் இழந்திருக்கு. அண்ணாமலையினாலே இழந்து போய் அந்த கட்சி கிடக்குது. பழையபடி 2026 எலெக்ஷனை சந்திச்சு பாஜக அணி வெற்றியே பெறலனே வச்சுடுங்க சார். பாஜக 25% மேலே ஓட்டு சதவீதம் வந்திருக்குமா? வந்திருக்காதா? சீட்டு பிடிக்கல, 4-5 தான் கிடச்சினே வச்சுடுங்களா. இல்லாட்ட மட்டும் இப்போ நான் ஆட்சியாக பிடிக்க போகிறேங்க, அது இல்லை. நெகட்டிவாகவே யோசிங்க. அப்போவும் நான் இதை தான் சொன்னேன். 2026 தேர்தலில் நான் இதே தான் சொன்னேன். ஆட்சியே பிடிக்க வேண்டாம் சார், தமிழ்நாட்டில் எம்பியே வர வேண்டாம் சார். பாஜகவுக்கு என்ன பலம்னு ஒன்றை காணிக்க முடியும்ல, ப்ரூவ் பண்ண முடியும்ல. இல்லாத கட்சிக்கு நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சின்னு சொல்லி கிண்டல் பண்ண கட்சியை நீங்கள் தாமரை இங்கே அதில் கூட மலராதுன்னு சொன்ன கட்சியை 11.24% ஓட்டுக்கு அண்ணாமலை கொண்டு வந்தார் சார். அண்ணாமலை அந்த ஓட்டு வங்கியை கொண்டு வந்ததுனால தான் எடப்பாடி இன்னைக்கு வந்து கூட்டணிக்கு சம்மதிச்சு வந்தார். இல்லைன்னா வந்துருவாரா? அப்புறம் அண்ணாமலையினால கொண்டு வந்த ஓட்டுங்கிறத ரங்கராஜ் பாண்டேக்கு மண்டையில ஏன் ஏற மாட்டாங்க? ஜேவிசி ஸ்ரீராமுக்கு ஏன் அதை புரிய மாட்டேங்குது? இல்லைன்னா வந்து கோலாகலா சீனிவாசுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இல்லை ஸ்ரீராம் சேஷாத்திரிக்கு ஏன் இதில் என்ன வன்மம்னு கேட்குறேன். ஏன் அதை வந்து நீங்கள் எல்லாம் ஒரு சபாலஜிஸ்ட்னு சொல்கிறீங்க, அரசியல் விமர்சகர்னு சொல்கிறீங்க, நான் வந்து அந்த காலத்திலே இருக்கேன், பிரபாகரன் பேட்டி எடுத்த ஆளுன்னு சொல்கிறீங்க. எல்லாம் இருக்கட்டும், இது ஏன் உங்களுக்கு புரியலைன்னு சொல்கிறேன். நான் கிரவுண்டில் இருந்து பேசுகிறேன். அட்பாப்பா இவங்க இப்படி கிரவுண்டில் போய் பேசுகிறேன்னு சொல்லும்போது நான் பல தடவை தென்காசிக்கு போயிட்டு வந்துட்டேன். தென்காசியில் கிரவுண்டில் என்ன லட்சணத்தில் இருக்குது. உண்மையிலே கீழே போய் ஒரு நிர்வாகியை கூட்டு வச்சு தென்காசி மாவட்ட அளவில் ஒரு பொறுப்பில் இருக்கார். பேர் வேண்டாம் விட்டுருக்கேன். அவரை வச்சு தனியாக சந்தித்து வந்தோம். ஒரு இடத்துக்கு வந்தோடனே பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் வந்தார், அறிமுகமானார். அப்படி பேசிகிட்டே இருந்தோம். நான் அவர்கிட்ட கேட்டேன், இன்னொன்று சொல்கிறேன், அவர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அது தேவைப்படுது அதனால சொல்கிறேன். அவர்கிட்ட கேட்டேன், எப்படி சார் நயனார் நாகேந்திரன் வந்த பிறகு, அதாவது அண்ணாமலை மாற்றி நயனார் நாகேந்திரன் வந்தாச்சு, இப்போ எப்படி சார் எங்கே சார் கட்சி ஒன்று அப்படிங்கிறது. அவர் ஒரு முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்னு சொல்லி தான் நயனார் நாகேந்திரனை கொண்டு போய் பாஜகவினுடைய மாநில தலைவர் ஆக்கியிருக்காங்க. அதே முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் தென்காசியில் இருந்து ஒரு மாவட்ட நிர்வாகி என்கிட்ட சொல்கிறார், எங்கே சார் கிரவுண்ட் நிலவரம். சரி, நம்ம கீழே உள்ள நிர்வாகிகள்கிட்ட போனோம். ஆனால் இந்த பிறந்த நாள் அன்னைக்கு வந்து தென்காசி மாவட்டத்தில் நான் போனது அங்கே மட்டும் தான் போனேன். அதனால் அங்கே வந்து நல்ல போஸ்டர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒட்டி வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அது எங்கே பார்த்தாலும் முத்துமாலைபுரம் நம்ம முரளிராம் இருக்கார் நம்ம சார், அவருடைய கிராமத்தில் வரைக்கும் அந்த போஸ்டர் நான் பார்த்தேன். அங்கே இருக்குது. அது யார் ஒட்டினாலும் எனக்கு தெரியாது, அவங்ககிட்ட நேரடி எனக்கு தொடர்பு கிடையாது. ஆனால் நான் அந்த கிராமத்துக்கு போகும்போது அந்த போஸ்டர்லாம் அங்கே இருக்குது. அது ஒரு குக்கிராமம் தான். அந்த கிராமத்தில் கூட அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு ஆதரவு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்போ மேல் மட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் மட்டும் புரியலைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்கள் முதலாவது அண்ணாமலையை பற்றி 2 கட்சியிலுடைய ஓட்டும் ஒருங்கிணைக்கணும்னு நினச்சிங்கன்னா, முதலாவது அதிமுகவுக்கு அண்ணாமலையினால் பாஜகவுக்கு வந்த ஓட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா அவரை கிண்டல் பண்ணுறது, திட்டுறது இதெல்லாம் விடணும். இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான புரோக்கர், அப்புறம் வந்து இந்த கிஷோர் கே சாமி, மாரிதாஸ், இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் இன்னும் ஒன்று இந்த லிஸ்ட்டில் இருக்குது. இவங்களெல்லாம் வச்சு அப்பப்போ அண்ணாமலையை நோண்டிக்கிட்டே இருந்தேன்னா எவன் சார் ஓட்டு போடுவான்? நான் வந்து வெளிப்படையாக பேசிட்டு என் பாட்டு போயிட்டேன், அவ்வளோதான், போயிடுவேன், அவ்வளோதான். எனக்கு கோவம் வந்துச்சு, பேசுனா தான் உண்மை. இல்லைன்னா திருப்பி தான் இப்போ பேச வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன். எலெக்ஷன் முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் தான் நான் நினச்சேன். என்னால் உங்களுக்கு வரக்கூடிய 4 ஓட்டு வராமல் போயிடக்கூடாதுன்னு நினச்சேன். உண்மையாக நான் சொல்லிடுறேன். ஆமாம், நீங்கள் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னீங்க, நான் பேசுனா நெகட்டிவாக பேச வேண்டியது வரும், இவங்க செய்கிற தப்பெல்லாம் நான் சொல்ல வேண்டியது இருக்கும். இதை பார்த்து 4 ஓட்டு உங்களுக்கு நானே இப்போவே சொல்கிறேன் சார், வெளிப்படையாக சொல்கிறேன் சார். எனக்கு வந்து மதுரை வாயிலில் ஓட்டு இருக்குது,
அங்கே இந்த கூட்டணி நீடித்தால் அதில் நான் இக்கண்ணா வச்சு தான் சொல்லுவேன், நீடிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் விளங்காது இது. ஒருவேளை அதை நீடிச்சு அது போயிட்டுன்னா கூட அந்த எலெக்ஷனுக்கு வந்து பெஞ்சமின், இது அதிமுக தான் எல்லாம் போட்டியிடுவாங்க. பெஞ்சமின் வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவர், அதனால முன்னாள் அமைச்சர், அவரை தான் வந்து அந்த தொகுதியில் வேட்பாளரை நிப்பாட்டுவாங்க. நான் போய் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டுட்டு நான் பாருங்க நான் வந்து ரெட்டையிலைக்கு போட்டு அப்படிலாம் நான் காணிக்கும், எனக்கு வேஷம் போடலாம் தெரியாது, நம்ம ஸ்ட்ரைட்டு தான், ஓட்டே போடல பாருங்கன்னு அன்னைக்கு 11 மணிக்கு ஒரு வீடியோ போடுவோம் பாருங்க. இந்த கூட்டணி நீடிச்சுன்னு நான் சொல்லுவேன். தாமரை திம்பல் இருந்தால் வேற வழி இல்லை, என்ன இருந்தாலும் ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு அதில் ஒரு ஓட்டு குத்துட்டு வந்துடுவேன், அதை போட்டுட்டு வந்துடுவேன். ஒரு பட்டம் தாமரை கேண்டுட்டா இருக்கணும் இருந்தா வேற வழி இல்லை, அதை நம்ம விரும்பின இது ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அது இல்லாம அங்க ரெட்டையில நின்றுச்சுன்னா நான் வந்து கண்டிப்பா நான் ஓட்டு போடலைங்கன்னு நான் சொல்லுவேன், போடவும் மாட்டேன்னு சொல்லிட்டு நான் இன்டர்வியூ கொடுப்பேன், கையை காட்டுவேன், எங்கே பார்த்துருங்க ஓட்டே நான் போடலை, இன்னும் போட மாட்டேன்னு சொல்லி ஒரு 11 மணிக்கு மேலே ஒரு வீடியோ நான் போட்டு விடுவேன் கண்டிப்பாக. இதே மனநிலையில் தமிழ்நாட்டில் நிறைய பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்களா இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நாங்கள் மூத்த பத்திரிகை கருத்து கணிப்புனா என்ன சார்? ரங்கராஜ் பாண்டே ஒரு கருத்து கணிப்பு பண்ணார், எனக்கு ரொம்ப கேலி குத்தா இருந்து. முதல் ஆள்கிட்ட எந்த டீமும் கிடையாது, அவர்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கருத்து கணிப்பு நடத்துறாரு. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கலா கருத்து தெரியல. 234 தொகுதி, விஜய்க்கு எத்தனை சதவீதம் கொடுத்தாரு பாத்தீங்களா? அதை தானே சொல்ல, 234 தொகுதி இருக்கு. ஒரு தொகுதியில நீங்க வந்து ஒரு 10 பாயிண்ட்ல போய் நீங்க கருத்து கணிப்பு நடத்த வேண்டாமா? அப்போ ஒரு டீம் அனுப்பணுமா வேண்டாமா? அவங்ககிட்ட ஒரு 10-4 கொஸ்டின் கேட்கணுமா வேண்டாமா? நீங்க கேட்கக்கூடிய ஆளு வயலில் வேலை பார்க்குற கூலி இது களை பறிச்சுட்டு இருக்கக்கூடிய அம்மாட்டையும் கேட்கணும், படித்து வாத்தியாராக இருக்க டீச்சர்ட்டையும் கேட்கணும், படித்த ஆள் படிக்காத ஆள் பெண்ணு ஆணு வயசு குறைஞ்சவன் கூடினவன் படிச்சுட்டு இருக்கவன் படிக்காதவன் எல்லாத்தையும் தான் நீங்கள் கேட்கணும். கிறிஸ்டின் இந்து அதெல்லாம் முக்கியங்க. இப்போ இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு தொகுதிக்குள்ள ஒரு 10 இடத்துக்கு போய் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 10 பேர்கிட்ட கேட்டால் தானே ஒரு ஓரளவுக்கு ஒரு சின்ன டேட்டா கிடைக்கும். எதுவே இல்லாமல் ரூமில் உட்கார்ந்து இருந்துட்டு அண்ணாமலைக்கு 14%, அப்புறம் வந்து விஜய்க்கு வந்து 20%. எதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? அண்ணாமலையை டீக்ரேட் பண்ணணும். அண்ணாமலை தான் முதலமைச்சர் வேட்பாளரே இல்லை எனக்கு புரியல அது. எதுக்கு அண்ணாமலையை கொண்டு சாய்ஸ் கொடுக்கணும்? அண்ணாமலையை கொடுத்த நீங்க ஏன் உதயநிதி சின்ன மேளத்தை ஏன் கொடுக்கல? அவரே கொடுத்துருக்கணும்ல. அது இப்ப சந்தேகம் கொடுத்துருக்கணும்ல. இல்ல சார், இப்ப சந்தேகமே என்ன வருதுன்னா, இது போன்ற செயல்கள் வந்து திமுகவுக்கு வேலை பார்க்கறதால அதைத்தானே நானே சொல்றேன். திமுக மேடையில போய் நின்றுட்டு பிச்சை எடுத்த ஆளை போய் நீங்க வேற என்ன சொல்லுவீங்கன்னு நான் முதல் சொன்னோம்ல. அங்க ஒரு தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல குத்துன்னு சொன்னதே ரங்கராஜ் பாண்டே தான் சொன்னேன். அதனால இந்த மாதிரிப்பட்ட பத்திரிகையாளர்கள் முதல்ல திருந்தணும். நீங்கள் வந்து ஓவரா வந்து இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசம் காணிக்கிறங்கிற பேரில், இல்லைன்னா அந்த ஸ்டாலின் கிட்ட வாங்கின காசுக்கு ஏதோ கூவுறங்கிற பேரில் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ஓட்டும் கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு முத்தாய்ப்பா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன செய்யணும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி திருந்தணும். அழுத்தமாக சொல்கிறேன் இந்த வார்த்தையை. ஏன்னா அவர் தான் தலைவராக இருக்கார் தமிழகத்துக்கு. நீங்கள் மோடி வந்து அமித்ஷா வந்து ஓபிஎஸ்கிட்டையும் தினகரன்ட்டையும் பேசணும்னு எதிர்பார்க்க அயோக்கியத்தனம். இவர் பேசணுங்க, இவர் கீழே இறங்கணும். இறங்கி நீங்கள் கூட்டணியில் வைங்க, இல்லைன்னா கட்சியில் சேருங்க, என்ன மண்ணாங்கட்டியும் பண்ணுங்க. ஆனால் அவங்களெல்லாம் உள்ள ஒருங்கிணைச்சு உள்ளே கொண்டு வாங்க, கூட்டணிங்கிற மேலேயோ கொண்டு வாங்க, ஒரே மேடையில் ஒன்று ஆகுங்க. நீங்கள் ஜெல்லாகாமல் கீழே ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி அண்ணாமலையை சீட்டுற வேலையை விடுங்க. அவர் பேசாமல் ஒதுங்கிட்டார்ல, விட்டுருங்க. அவருக்கு வேலையை பார்த்துட்டு போட்டோன்னு சொல்லி உங்கள் கைத்தடிகள்கிட்ட சொல்லுங்கள். சும்மா அவன்கிட்ட இங்கே சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்து அவர் அமித்ஷா வந்து மதுரையில் சொல்கிறாரு கூட்டணி ஆட்சின்ட்டு, உடனே இவளுக்கு கைத்தடிகள் ஒவ்வொன்றா கிளம்பி அது கூட்டணி ஆட்சி அப்படி. அது 119 ஓட்டு வந்தாலே ஜெய் ஸ்ரீராம் சேஷாத்ரி ட்வீட் பண்ணுறாரு, 119 சீட்டு வந்தாலே அங்கே இந்த கூட்டணிங்கிற பேச்சுக்கே கிடையாது. அதிமுக 119 இடத்துல வெற்றி போனாங்கன்னா 25 சீட்டு கூட கிடைக்கிது. எப்படி அந்தந்த அண்ணா பாஜக கூட கூட்டணி வச்சா கொங்கு மண்டலத்தில் ஒரு 25 சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் புரிஞ்சிருக்கு. அங்கே கேட்ட நிலவரத்தில் ஒரு 25 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது கிடைக்குமான்னு உத்தரவாதம் கிடையாது. இறுதியான ஒரு கேள்வி சார், ஒரே வார்த்தை நச்சுன்னு, இப்படியே இந்த சூழ்நிலை இல்லைன்னா அந்த கூட்டணி எப்படி போகும்? நாசமா போகும். அதில் வேற என்ன சொல்றதுக்கு, வேற என்ன சார் இருக்கு? அதாவது ஒரு ஆதங்கத்தில் நான் சொல்றேன். அதாவது நான் ஒரு தேசியவாதி, ஆனால் எனக்கு வந்து நாட்டு நலன் முக்கியம். தமிழகத்தில் இவங்க எல்லாரும் சொல்கிறது வந்து திமுக வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி பண்ணுது, அதனால அது வந்து வரக்கூடாது, அதனால் நம்ம எல்லாம் ஒற்றைப்புள்ளி இந்த இதை நான் சொன்னதே நான் தான் சொன்னேன். முதல்ல இந்த இதில் சொன்னேன். எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, எந்த பாயிண்டில் நான் இதை சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னா, சீமான் வந்து பாஜக கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரணுங்கிற பாயிண்டை வச்சு நான் சொன்னேன். திமுக வந்து அவருக்கு போட்டு கொடுக்குற அந்த குடைச்சலுக்கு கடைசியில் அவர் வந்து திமுக அந்த கூட்டணியை துவக்கிறதுக்காக வேண்டியாவது அண்ணாமலை கரத்தை வலுப்படுத்துறது, அந்த சூழ்நிலை நோக்கி தான் அன்னைக்கு நகர்ந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு புரிதல் இருந்து. அதனால அவர் வந்து வரணும், எல்லாம் சேர்ந்து இந்த கேடுகட்ட ஆட்சியை மாற்றணும்னு நான் சொன்னது உண்மை. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் அதை மாற்றிட்டீங்க. யார் கையில் கொண்டு கொடுப்பீங்க? அண்ணாமலை கையில் கொடுத்தீங்கன்னா மாற்றம் வரும்.
எடப்பாடி கையில் கொடுத்து என்ன மாற்றம் வர சொல்லுங்கள். 2029 சட்ட பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி நீடிக்கும்னு அந்த ஆளை சொல்லுங்கள். இன்னைக்கு சொல்லுங்கள் சார். இது 2026 மட்டும் இல்லை, 2029 தேர்தலையும் நாங்கள் நீடிப்போம் சொல்லுங்கள் அவரை. சார் விஜய் கூப்பிட்டு நான் இன்னைக்கு வரைக்கும் கதவை திறந்து வச்சிருக்காங்களா இல்லையா? நடிகர் விஜய்க்காக இன்னைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா இல்லையா? கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சொல்றாங்க. அதான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா இல்லையா? இப்படி ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நம்பி நீங்க எந்த எவ்வளவு நேரம் பயணம் பண்ண முடியும்? அதனால நான் என்னுடைய பார்வையில் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி பன்னீர்செல்வம் அவர்களை வந்து அவர் தான் முடிவெடுக்கணும். அவர் தான் கூட்டணி தலைவர். அவர்கிட்ட பேசி என்ன பண்ணணுமோ அவரை சரி பண்ணணும். அதே மாதிரி திருமதி சசிகலா அவர்கள் தான் வந்து இந்த இவருக்கு முதலமைச்சர் நாற்காலியை விட்டு கொடுத்தாங்க. அன்னைக்கு யாசகம் கொடுத்ததே அவங்க தான் கொடுத்தாங்க. அதனால் அந்த அம்மாட்ட என்னைக்குனா தான் உங்கள் ஆட்கள் தான். அவன் அன்னைக்கு காலில் விழுந்தீங்களா, இப்போ போய் காலில் விழுங்க, இல்லை பேசுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். அந்த அம்மாவை நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணணும். அதேமாதிரி டிடிவி தினகரன்ட்டையும் நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணணும். இது உங்களுடைய பாஜக அதிமுகலேருந்து பிரிந்து போன உங்கள் உறவுகள், இது அப்படி எடுத்துக்கிடுங்க. அவங்கள நீங்கள் சரி பண்ணணும். அது போக மற்ற கட்சிகளெல்லாம் உள்ளே கொண்டு வரதுக்குள்ள வேலையை நீங்கள் தான் பார்க்கணும். பாஜகவில் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த இதை ஓட்டு வங்கி வந்துச்சுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஓட்டு வங்கி வந்த ஓட்டை இழக்காமல் பெறுறதுக்கு என்ன வழிங்கிறத யோசிக்கணும். அவர் தான் யோசிக்கணும். அண்ணாமலை யோசிக்க மாட்டார். அவருக்கு தேவையும் இல்லை. நீங்கள் அவரை தான் வெளியே வந்துட்டார். அவரை போய் திருப்பி போயிட்டு நோண்டிட்டு இருக்கையில் இன்னும் இழக்க தான் செய்யுமே ஒழிய வேற இல்லை. இதெல்லாம் செய்யாத பட்சத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெருவும் திண்ணையமாக தான் போவார். இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அது வரைக்கும் போவாது இந்த கூட்டணி. வேற கதை. ஆனால் வந்து அப்படியே நீடிச்சு போச்சுதுன்னா இன்னும் தெருவும் திண்ணையமாக தான் போவார். என் டயலாக் தான், பழைய டயலாக் தான். அது அப்படியே நிரூபணமாகும். என்ன பொறுத்து இருந்து பாருங்கள். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.